நான் ஒரு மனுஷனை கொலை பண்ணல, மிருகத்தை தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி தாங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒரு நபரை, அதாவது அந்த பொண்ணுடைய 9வது வயசுல தவறா நடந்துகிட்ட ஒரு நபரை 21 வருஷம் கழிச்சு பழி வாங்கியிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு கேஸை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்துட்டு பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. சின்ன வயசுல ஒரு பொண்ணுக்கு நடந்த ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அதாவது பொண்ணு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, இப்ப பசங்களுக்குமே நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தினால அவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த கேஸ்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஜான்வரி 13, 1991 சவுத் கொரியா ஜுலோடோ. இந்த ஜுலோடோ அப்படிங்கிறது ஒரு சின்ன ரூரல் டவுன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்து திடீர்னு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து சம்பவம் நடந்த அந்த கடைக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த கடைக்குள்ள 55 வயசான சாங் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில இறந்து கிடக்கான். அது எப்படி இறந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை கத்தியால குத்தி இருக்காங்க. அதுவும் அவனுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல மட்டுமே கத்தியால குத்தி இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் பயங்கரமா கத்தியால குத்தி இருக்காங்க. இப்போ அந்த கடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாங் அப்படின்ற அந்த நபர் மட்டும் இல்லாம கூடவே ஒரு பொண்ணு அந்த ஸ்டோரோடைய ஒரு மூலையில கையில கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிம். இவங்க இந்த நபரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பூசன்ல இருந்து ஜெலடோக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருது இவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கிம்மை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ண கிம்மை கூட்டிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கே தான் நிறைய உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது. அப்படி கிம் வந்துட்டு என்ன சொன்னாங்க, கிம்முக்கும் இந்த சாங்குக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேஸ். அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்னலாம் தெரிய வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். கிம் அப்படின்றவங்களை கூட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த சமயத்தில் அவங்களுக்கு வயசு வந்து 30 அப்படின்னும் அவங்க பழி வாங்குறதுக்காக தான் இந்த கொலையை பண்ணதாம் சொல்லியிருக்காங்க. எதனால நீங்க பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. கரெக்டா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ உங்களுக்கு 30 வயசு, 21 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய 9வது வயசுல அங்க இருக்க அந்த ரூரல் ஏரியாவில தான் வந்துட்டு இவங்க பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அது 1970 அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு எல்லார் வீட்லயுமே வந்துட்டு வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. எல்லார் வீட்லயுமே வந்துட்டு கிணறுங்களாம் இருக்காது. ஏரியாவுக்கு ஒரு 2-3 பேர்த்தோட வீட்டுல தான் வந்துட்டு கிணறு இருக்கும். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கிணத்துக்கு போயிட்டு தண்ணி கொண்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சுப்பாங்க. இங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான். இப்படி அவங்க குடத்தெல்லாம் வந்துட்டு நிரப்பிப்பாங்க. நிரப்பி அவங்களோட வீட்டில் வரிசை அடுக்கி வச்சிருவாங்க. இந்த தண்ணியை வச்சுதான் வந்துட்டு அவங்க குக் பண்றது, கிளீன் பண்றது, குளிக்கிறது இதெல்லாமே பண்ணிப்பாங்க. இப்படி இருக்கிறப்பதான் அன்னைக்கு துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 வயசு பொண்ணான கிம்மோடைய அம்மா வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துல போயிட்டு தண்ணி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டே டைம் தான் அப்படின்றதுனால சரி நம்ம பொண்ணு போயிட்டு குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. கிம்மும் தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நெய்பர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கிட்ட போயிட்டு தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 34 வயசான சாங், அதாவது இந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நபருக்கு 34 வயசு. இந்த நபர் தான் வந்து அந்த ஸ்டோர்ல ஸ்டார்டிங்ல இறந்து கிடந்த அந்த நபர். 9 வயசான கிம் வந்துட்டு கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். பார்த்த உடனே கிம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கிம் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்திருக்காங்க. பார்த்தப்ப இவன் தான் அப்படின்றது தெரியுது. கிம்முக்கு இந்த நபரை நல்லாவே தெரியும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவன். அது மட்டும் இல்லாம இந்த நபருக்கு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமா இருக்கு. 9 வயசுல, அதாவது இந்த பொண்ணு வயசுலயே வந்துட்டு ஒரு பையனும் இருக்கு. சொல்ல போனா அந்த பையனும் கிம்மும் வந்துட்டு ஒரே ஏஜ் அப்படின்றதுனால இவங்களாம் வந்துட்டு அந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த கிம்முக்கு வந்துட்டு ஓ இவரா அப்படின்னு தெரியுது. உடனே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். பொதுவாக இவன் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நெய்பர் தான் அப்படின்றதுனாலையும் நம்ம ஃப்ரெண்டோடைய அப்பா அப்படின்றதுனாலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் கிம்முக்கு வெறும் 9 வயசு. சின்ன வயசுல இருக்கிறவங்க எப்பயுமே கைண்டாக தான் இருப்பாங்க. சரி ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம
கிம் வந்துட்டு அவங்க கூட அவனோட வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. இப்ப சாங் வந்துட்டு கிம் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே அந்த வீட்டோட கதவு எல்லாத்தையுமே வந்துட்டு லாக் பண்ணியிருந்திருக்கான். கிம்மோட வாயில வந்துட்டு கத்த முடியாத அளவுக்கு துணியை வச்சு அடைச்சிருந்திருக்கான். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கழட்டி இருக்கான். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தப்பா நடந்திருக்கான். அதுவும் ஒரு 9 வயசு குழந்தைகிட்ட. இதை கேட்கும் போது இந்நேரத்துல உங்கள பல பேருக்கு வந்துட்டு கோவம் வந்திருக்கும். இவன் அப்படி பண்ணது மட்டும் இல்லாம கிம்ம பிடிச்சி பயங்கரமா மிரட்டி இருக்கான். இங்க நடந்த இந்த விஷயத்த வந்துட்டு நீ வெளியில போயிட்டு சொன்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி உன் குடும்பத்தையே மொத்தமா கொன்றுவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 9 வயசு குழந்தை அப்படின்றதுனால இங்க என்ன நடந்துச்சு என்னாச்சு அப்படின்ற எதுவுமே அந்த பொண்ணுக்கு புரியல. கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு ஏஜ் இருந்து மெச்சூரிட்டி இருந்திருந்தா கூட போலீஸ் கிட்ட நம்ம போயிட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணி இருக்கும். ஆனா அது எதுவுமே அறியாத ஒரு சின்ன வயசு அப்படின்றதுனால இவன் மிரட்டினதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு பயந்துருக்கு. அங்க நடந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே பெயினா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 நாளா அதே வழியில சரியா நடக்க கூட முடியாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டதுக்கு நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அடுத்த 10 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளீட் ஆயிருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் சரி இவ்வளோ பெருசா தான் நடக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. இதுல சின்னதா எதனாச்சும் ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் சரி உடனடியாக வீட்டில் வந்து சொல்லுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அதனால என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்க. குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படின்றத கட்டாயமா பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்லணும். அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அந்த டைம்ல எப்படி இந்த விஷயத்த கடந்தாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு இருக்கிற பெயினை கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிக்காட்டிக்காம இருந்திருக்காங்க. அந்த சமயம் அவங்களோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மன அழுத்தமா இருந்திருக்கு, ஒரு மாதிரி குழப்பமா இருந்திருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருந்திருக்கு. இந்த மாதிரியான பலவிதமான எண்ணங்களுக்குள்ள அவங்க போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்தில் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வெறும் 9 வயசு தான். அந்த சமயத்திலிருந்து கிம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்காங்க. வளர வளர வந்துட்டு அவங்களுக்கு பெருசா கும்பல் இருக்கிற இடம், தனியா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குமா. கரெக்டா 21 வருஷம் கழிச்சு கிம் வந்துட்டு சாங்க கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே கோர்ட்ல தெரிய வருது. சாங் அப்படின்ற அந்த நபருடைய பிரைவேட் பார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கத்தியால மாத்தி மாத்தி குத்துனதுனால இது வந்து சாதாரண கேஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு இருக்குது அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கெஸ் பண்றாங்க. இப்ப டாக்டர் சைக்காலஜிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிம் வந்துட்டு தன்னுடைய 9வது வயசுல இருந்தே அவங்க வளர்ற வரைக்குமே எந்த ஒரு டாக்டர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே எடுக்க கிடையாது. இப்படி இருந்ததுனால இந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 9 வயசுல அவங்க லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் அவங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுடைய 20ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு பையன் பாக்குறாங்க. பையன்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே சேர்ந்து கிம்முக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அரேஞ்ச் மேரேஜ். அந்த சமயங்கள்ல 80ஸ்ல கிட்டத்தட்ட சவுத் கொரியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியே தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசா அந்த பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ வந்துட்டு பேச முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு கிளியரா பேசவே முடியும். இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட்ல கிம்மோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கிம் கிட்ட நெருங்கி வராரு. இந்த சமயத்துல கிம் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா நடந்திருக்காங்க. கையெல்லாம் தட்டி விட்டு பயங்கரமா கத்துறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது, என்ன விடு விடு அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க. இதை பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி இன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருக்க கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் ஒவ்வொரு தடவை கிட்ட வரும்போதும் இதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. சொல்ல போனா ஒவ்வொரு தடவையுமே இவங்க இன்னுமே ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போக ஒரு கட்டத்துல 2 மாசம் கழிச்சு கிம் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை விட்டுட்டு அம்மாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. 2 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை பார்த்து அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்னாச்சு, ஏன் இப்படி வந்துட்டு, எங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப கிம் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள நடந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரிய வருது. இப்ப கிம்மோடைய அம்மா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் கிம் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட 9வது வயசுல அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியிலே பேசுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்துட்டு அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன் அப்பயே சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா வருத்தப்படுறாங்க. கிம் இந்த விஷயத்த சொல்லும் போதே ரொம்ப நார்மலா இருக்க கிடையாது, ரொம்ப அப்நார்மலா இருந்திருக்காங்க. சரி இப்படி விட்டா இது ரொம்ப மோசமா போயிட்டு இதுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிம்மோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கிம்மை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க. இப்படி டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் காமிச்ச அந்த சமயத்தில் டாக்டர்ஸ் வந்துட்டு இவங்க கிட்ட பேசி பார்த்துட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இவங்களை நிறைய டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஸ்கிரிசோஃப்ரேனியா மாதிரியான ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிசோஃப்ரேனியா கிடையாது. அந்த சமயத்தில் சில மென்டல் இல்னஸை வந்துட்டு ஒரு காமனான நேம் வச்சு சொல்லிடுவாங்க.
பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் பெருசாக எதுவுமே டெவலப் ஆக கிடையாது, அது 80s அப்படின்றதுனால. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கரெக்டாக இவங்களுக்கு கல்யாணமான 2 மாசத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறோம். இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அவங்களோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம புதுசாக எதனாச்சும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பூசன்ல இவங்களோட சிஸ்டர் வந்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோடய போயிட்டு இருக்கேன், அங்கே போயிட்டு எதனாச்சும் எனக்கு வேலை தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் கூட போயிட்டு ஸ்டே பண்ணுறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த சரௌண்டிங் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரௌண்டிங் ஏற்ற மாதிரி இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே மறந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சாங்க. அங்கே அவங்களுக்கு புதுசாக ஒரு வேலையும் கிடைச்சது. அந்த வேலையில் இவங்களுக்கு போதுமான சம்பளமும் கிடைச்சது. இப்படி இவங்க நிம்மதியாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு நாள் இவங்க சர்ச் போயிருக்காங்க. அங்கே வச்சு இவங்க ஒரு நபர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. நாளடைவில் இவங்க வந்து பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு லவ்வும் வருது. இதனால இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிம் வந்துட்டு பழைய சரௌண்டிங் எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்காங்க. இந்த நபர் வந்துட்டு பிடிச்ச நபர் அப்படின்றதுனால கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள யதார்த்தமாகவே ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இதனால இவங்க ஒரு சமயத்தில் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. சொல்லப்போனா இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. கிம் வந்துட்டு அந்த பழைய வாழ்க்கையை முழுசா அழிச்சிட்டு இப்ப புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இவங்களுக்கு PTSD சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. திரும்பி இவங்க பழைய மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அதோட ரொம்பவே மோசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிம்முடைய செகண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிம் குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. குழந்தைய கொஞ்சம் கூட அவ பாத்துக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு வெறு செவத்தையே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனியாவே ரூம்ல இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒழுங்கா தூங்குறதே கிடையாது. இவங்களுக்கு இன்சோம்னியாவும் வருது. சில நேரங்களில் டிவி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா டிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குமா. கிம் பாட்டுக்கு எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு அப்படியே தனியா உட்காந்துருப்பாங்க. சடனா டென்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கக்கூடிய டிவி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு உடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இவங்க பக்கத்துல அலோவ் பண்ணலையோ அதே மாதிரி செகண்ட் ஹஸ்பண்ட் கிட்டயும் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் எப்ப கிட்ட வந்தாலும் சரி இவங்க பயங்கர மோசமா பிஹேவ் பண்ணுவாங்க. இதனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் கிம்ம கூட்டிட்டு போயிட்டு ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப இவங்க கிட்ட பேசின இவங்க கிட்ட கவுன்சிலிங் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா அப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் வந்துட்டு இவங்களோட மைண்ட்ல இன்னமே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கிட்ட நெருங்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வர அந்த சமயத்துல கிம்முக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபேஸ் தெரியாம அவங்க ஃபேஸ்க்கு பதில 9 வயசுல இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட சாங்கோட ஃபேஸ் தான் வந்துட்டு தெரியுதாம். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்தது இப்போ அது நடக்கல அப்படின்ற மாதிரி அதுல இருந்து அவங்க மீண்டு வர கிடையாது. நாளுக்கு நாள் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட்ல இன்னுமே ஆழமா போகி அதோட நினைவுகள் வந்துட்டு இன்னுமே அதிகமா அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாதான். இதுக்கு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது இன்னுமே மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இது கூட டாக்டர்ஸ் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த சம்பவம் வந்துட்டு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகலையா. இந்த சம்பவம் வந்துட்டு இன்னமே நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்பயுமே வந்துட்டு அந்த பிரச்சனை முடியல, அட் பிரசன்ட்ல போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் நம்ம இந்த தடவை நம்மள வந்து காப்பாத்திக்கணும், நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் அவங்களோட மைண்டுக்குள்ள இருக்கு. இப்ப இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணுச்சு. அது அவங்களோட லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தோட காரணமா இந்த மாதிரி தோணி இருக்கலாம். ஆனா செகண்ட் ஹஸ்பண்ட் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இதனால நார்மலா இருந்த இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க மறக்க கிடையாது, அவங்களோட மைண்ட்லேயே தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா குழந்தை பிறந்த அந்த சமயத்துல இருந்த அந்த ஷாக்ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னுமே ட்ரிகர் ஆயிருக்கு. இதையும் உங்களுக்கு அப்போ தோணுச்சு இப்போ தோணல அப்படின்ற மாதிரியான எதையுமே ப்ராப்பரா சொல்ல முடியாது. மனசு அப்படின்றதே ரொம்ப விசித்திரமான ஒண்ணு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. கிம் வந்துட்டு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்த அவ்வளவு கொடூரமான விஷயத்துக்குமே வந்துட்டு சாங் தான் காரணம். சாங் தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்கணும், ஆனா நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லப்போனா கிம்முக்கு வந்துட்டு சாங் மேல கேஸை போட்டு அவனை ஜெயில தள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிம்முடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட லாக்கு பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு 20 இயர்ஸ் ஸ்டாச் ஆஃப் லிமிடேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியாவுடைய
லா படி ஒரு குற்றம் நடந்து 20 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இவன் தான் குற்றவாளி அப்படின்றத நிரூபிச்சாலும் அவன் மேல கேஸ் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலை நடந்து 20 வருஷமா போலீஸ் ஆபீசர்ஸ்னால அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா 20 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் ஆயிருந்தா கூட குற்றவாளி இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாலும் அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சொல்ல போனா 20 வருஷமா இவங்க கண்டுபிடிக்கல அப்படின்றதுனால அந்த நபர் மேல எந்த விதமான கேஸுமே போடாம சுதந்திரமா அப்படியே விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இருந்தது. இன்னுமே சொல்ல போனால் பொண்ணுங்க கிட்ட யாராச்சும் தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு வந்துட்டு இந்த சம்பவம் நடந்த 6 மாதத்துக்குள்ளாரே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் பல வருஷம் கழிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இருந்திருக்கு. இப்போ கிம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கரெக்டான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய லாஸ்லாம் வந்துட்டு படித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் கிம்முக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு, 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம கேஸ் போட்டாலும் இந்த கேஸ் வந்துட்டு நிக்காது அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா கிம்முக்கு இன்னுமே கோவம் அதிகமா வருது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா சாங் கிட்டே போயிட்டு நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பூசன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஜலூடோ போறாங்க. இந்த சமயத்துல சாங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 50 வயசாவது. அதே ரூரல் ஏரியாவிலையும் ஒரு கடை வச்சிருக்கான். அந்த கடையோட வாசல்ல போயிட்டு நின்று நீ என்னோட வாழ்க்கை வந்துட்டு அழிச்சிட்ட, உன்னாலதான் என்னோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி நாசமா போயிருச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கடைக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த சாங் வந்துட்டு கிம் கிட்ட எந்த விதமான மன்னிப்புமே கேட்கல. அதுக்கு பதிலா கிம்முடைய பிரதரை கூப்பிட்டு இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் $350 எடுத்து அவங்க பிரதர் கையில கொடுத்து அமைச்சிருக்கான். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இவங்களுக்கு பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. இதே மாதிரி போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல கிம்முடைய செகண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வா, அவனை நம்ம என்ன பண்ண முடியும், விட்டுறலாம், மறுபடியும் நீ அதே விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா உனக்கு தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அதனால தயவு செஞ்சு நீ வெளியில வா, இது எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விடுறதா இல்ல. கிம் சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப கிம் வந்துட்டு சாங்கை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்காகவே கத்திலாம் வந்துட்டு ரெடி பண்றாங்க. அவங்களே கைப்பட செஞ்ச ஒரு பெல்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்றாங்க. இந்த பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தியெல்லாம் சொருகிற மாதிரி இவங்க வந்துட்டு பிளேஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் ஜனவரி 30, 1991 மறுபடியும் வந்துட்டு இந்த கிம் சாங்குடைய அந்த கடைக்கு முன்னாடி போயிட்டு மறுபடியும் கத்துறாங்க. இப்ப கிம் வெளியில் நின்று கத்திட்டு இருக்கிறத கடைக்குள்ள இருந்து கேட்ட சாங் வந்துட்டு என்னாச்சு, நம்ம தான் செட்டில் பண்ணி முடிச்சிட்டோமே, மறுபடியும் எதுக்கு வந்து இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சாங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்குள்ளேயே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கத்தி பார்த்த கிம் வந்துட்டு ஒரு கட்டத்துல அந்த கடைக்குள்ளேயே வந்துட்டு நடந்து போறாங்க. இப்பதான் கிம் அவங்க பெல்ட்ல வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு குத்த வராங்க. அந்த சமயத்துல சாங் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்துறான். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்க்கு வந்துட்டு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதனால சாங்குக்கு ரைட் லெக் அப்புறம் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பவர் குறைஞ்சிருது. அதனால ரைட் சைட்ல வந்துட்டு இவனால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால லெஃப்ட் சைட்லயே அந்த கத்தியை பிடிச்சி தடுக்கிறான். இப்பதான் கிம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா அவங்களோட செகண்ட் மூவ் வந்துட்டு பயன்படுத்துறாங்க. அவங்க போட்டிருக்க பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க ஒரு கத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த கத்தி எடுத்துட்டு அவங்க குத்துறாங்க. அதுவும் இவருடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல பிரைவேட் பார்ட்லயே வந்துட்டு மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சாங் அதே இடத்துல கீழே விழுந்து செத்து போறான். சுத்தி பயங்கர பரபரப்பாகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஷாப்குள்ள இருந்து கிம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இத்தனை விஷயங்கள் வந்துட்டு போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் தெரிய வருது. கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வர இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே பரவுது. எல்லா இடத்துலயுமே இந்த நியூஸை பத்தி மட்டும்தான் பேசிக்கிறாங்க. இந்த சமயங்கள்ல பெண்களுக்காக குரல் கொடுக்கிற பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆனாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போச்சு. இந்த கேஸ்க்காகவே ஒரு புது ஜட்ஜே போட்டாங்க. இப்ப இந்த கேஸ் விஷயமா நீதிபதி வந்துட்டு கிம் கிட்ட பேசியிருக்காங்க. கிம் கிட்ட பேசின நீதிபதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கிம் வந்துட்டு அவ்வளவு பொறுமையா அமைதியா பேசியிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரியான ஒரு கொலை பண்ணவங்க யாருமே வந்துட்டு நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. எப்படி இவங்க இவ்வளவு அமைதியா இருக்காங்க, உண்மையாலுமே இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. இப்ப கோர்ட்ல வந்துட்டு எதனால நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கிம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஒரு மனுஷனை கொலை பண்ண கிடையாது, நான் ஒரு மான்ஸ்டர் தான் கொலை பண்ணேன். அவனால நான் மொத்த லைஃபே வந்துட்டு இழந்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு அதே டிப்ரெஷன்ல நான் இருக்கேன். இப்போ அவனுக்கு என்னால தண்டனை வாங்கி தர முடியாது, நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிம் பேசின இந்த விஷயங்களை வச்சு எல்லாருக்குமே ஒண்ணு தெளிவா புரியுது. இந்த சாங்கை கொலை பண்ணதுக்காக கிம் வந்துட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படல. சொல்ல போனா நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க.
டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் பாஸ்ட்டில் நடந்த மாதிரி இல்லை, இப்பயுமே அவங்களுக்கு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒருவேளை சாங் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனே இப்போ உயிரோடு இல்லை அப்படின்றத அவங்களோட மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி கூட அவங்க அதுக்கப்புறம் ஒரு நார்மலான லைஃப்பை வந்துட்டு வாழலாம் அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் வந்துட்டு மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அதிகபட்சமான டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கிரிசோஃப்ரேனியா இருக்குது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து டாக்டர் சொல்கிறாங்க. இதனால நீதிபதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் வந்துட்டு தன்னுடைய முழு சுயநினைவோட இதை பண்ணல, அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள ஜெயிலில் போட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை அந்த நீதிபதி வந்துட்டு கொடுக்குறாங்க. கூடவே 3 வருஷம் வேணா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த கேஸ் வந்துட்டு க்ளோஸ். இதுக்கப்புறம் கிம் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தகவலையுமே யாரும் வெளியிடல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இப்போ கிம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் எல்லாமே மாறி அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் கூட அவங்களோட குழந்தையோட சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். இந்த கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை முக்கியமாக எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது இந்த கேஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் டவுனில் நடந்திருக்கு. ஆனால் இது அங்கே மட்டும் நடக்க கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கு. பல பேர் இந்த மாதிரி மோசமாக இருந்துட்டு தான் இருக்கானுங்க. இப்போ அவனுங்க பண்ணுற இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்தினால ஒரு பொண்ணு தன்னோட லைஃப் ஃபுல்லாக எந்த லெவலுக்கான ஒரு மென்டல் ட்ராமாவை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ் வந்துட்டு முக்கியமாக எடுத்திருக்கும். பெண்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அவங்களோட லைஃப்பை பாதிக்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்குமே மறக்க மாட்டாங்க. அதுலேயும் அவங்களோட சின்ன வயசில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பாதிக்கும். சொல்லப்போனால் அந்த வயசில் அவங்களுக்கு ஏற்படுற அந்த விஷயங்கள்னால சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கூட அவங்களுக்கு தப்பாக தெரியலாம். நான் இந்த கேஸோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே நடக்குது. அதாவது சின்ன பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நம்ம போட்டுட்டு இருக்கோம். தப்பு அப்படின்றது யாருக்கு நடந்தாலும் தப்பு தான். அதனால வீட்டில் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்றத சொல்லி தரணும். அதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக தொட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி தொட்டு பேசணும் அப்படின்றதையும் சொல்லி தரணும். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.